ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உண்மையிலே செபி வந்து ஃபர்ஸ்ட் டைம் உருப்படியான ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கு. நிறைய நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க செபி வந்து. ஸோ இந்த கால்ஸ் கொடுக்குறாங்கிற பேரில் மக்கள் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல, ட்ரேடிங் கால்ஸ் கொடுக்குறான்னு அவங்க எல்லாரையும் பயங்கர தீவிரமாக நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று நைட் வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க, ஸ்டூடெண்ட்டு ஒருத்தவங்க வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. டிஜிட்டல் பிளாகர் அப்படின்னு ஒரு ஆள் வந்து இருக்காங்க. நிறைய பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் இன்டர்வியூலாம் எடுத்து வீடியோலாம் போடுவாங்க. அவர் வந்து நேற்று நைட் வந்து ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. யூடியூபர் நேம் B4 ட்ரேடிங் தமிழ் ஆர் மிஸ்டர் சந்தோஷ் குமார் ரவி. அவங்கள வந்து 30 lakhs வந்து ரீஃபண்ட் பண்ண சொல்லியிருக்கு செபி வந்து. ஏன்னா அன்ரெஜிஸ்டர்ட் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கான். செபி has finally started adding penalties now அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வாங்கின காசை திருப்பி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி தான் முன்னாடிலாம் சொல்லுவாங்க போல். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் பெனால்ட்டியும் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துருக்காங்க. ஆனால் ரொம்ப கம்மி தாங்க, 1 lakh தான். ஸோ அந்த ஸ்கேமர்லாம் ஆல்ரெடி கோடிக்கணக்கில் ஏர்ன் பண்ணியிருப்பான். ஸோ அதனால் அவனுக்கு 1 lakhலாம் ரொம்ப கம்மி தான். ஃப்ராட் பண்ணி எவ்வளோ ஏர்ன் பண்ணானோ அதில் அப்படியே 50% வந்து கட்ட சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 30 lakhs வந்து இவன் ஏர்ன் பண்ணியிருக்கிற மாதிரி செபி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே பயங்கரமாக பண்ணியிருப்பான். அந்த 30 lakhsல பாதினா அவ்வளோ 15 lakhs அது பெனால்ட்டியாக கொடுக்கணும். ஸோ ஆனால் 1 lakhங்கிறது ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. உண்மைதாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ்லாம் எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ணுறாங்க. அவங்களாம் 1 lakhலாம் ஜாலியாக கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. கால்ஸ் தானே கொடுக்கக்கூடாது, இனி நான் கால்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் வந்து ரெடி பண்ணிட்டு அந்த மாதிரி திருப்பி ஸ்கேம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. இவனுங்களெல்லாம் ஸ்கேம் பண்ணாமல் இருக்கவே முடியாதுங்க. ஏன்னா ட்ரேடிங்கில் 1 ரூபா கூட அவங்களால ஏர்ன் பண்ண முடியாது இந்த ஸ்கேமர்ஸ்னால. அதுக்கு கீழே யாரோ கமெண்ட் போட்டிருக்காங்க, லுக்ஸ் லைக் ஹி ரிமூவ் ஆல் தி வீடியோஸ் நவ் அப்படின்னு சொல்லி. உள்ள எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். நானும் போய் செக் பண்ண போனேங்க, உண்மையிலே உள்ள எதுவுமே இல்லை. சர்வாதிகாரி என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. எல்லாத்தையுமே தூக்கிட்டான், ஒரே ஒரு வீடியோ மட்டும் வச்சிருக்கான். Why 90% of people lost their own money? டேய், உங்களை மாதிரி ஸ்கேமர்ஸ்னால தாண்டா முதல்ல பீப்புளெலாம் 90% வந்து லாஸ் பண்றாங்க. ஃப்ராட் நான் எல்லாத்தையும் தூக்கிட்டு இதை மட்டும் எதுக்கு வச்சிருக்கான்னு தெரியல. பெரிய சைக்காலஜில எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுக்கிற மாதிரி. ஸோ இவனை பத்தி ஆல்ரெடி 4-5 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இவனுக்காக டெடிகேட்டட் வீடியோ வந்து பண்ணல. நம்ம ஹம்பிள்ட் வில்லேஜ் ட்ரேடர் இருக்காப்புல, ஸோ அவன் வந்து ஒரு ஸ்கேம் பண்ணியிருந்தான். அந்த ஸ்கேம் வீடியோவில் இவனை பற்றி நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ட்விட்டரில் இவங்கக்கிட்ட நான் வெரிஃபைட் பேனல் வந்து கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து அவர் சரியான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணி அந்த வீடியோவில் வந்து நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்கள். வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு அதை மறக்காமல் பாருங்கள். சரி, இவங்களுக்கு இந்த நியூஸ் எங்கேருந்துட்டா கிடச்சிருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் நேற்று நைட் வந்து கூகுள்லலாம் செக் பண்ணேன், பெருசாக எதுவுமே வரல. ஆனால் இப்போ வந்து கூகுளில் சும்மா போட்டு பார்த்தேன் தற்செயலாக. இப்போ வந்து வந்துருந்துச்சுங்க, ஒரு ஆர்டிக்கிள் வந்து இருந்திருக்கு. இது வந்து சுச்சிதா தலால் இருக்காங்கல்ல, சுச்சிதா தலால்னா இந்த ஹர்ஷத் மெக்தா ஸ்கேம் வந்து இருக்குல்ல, அந்த 1992 அந்த பெரிய ஸ்கேமை வந்து எக்ஸ்போஸ் பண்ணதே சுச்சிதா தலால் தான். ஸோ அவங்க வந்து இப்போ இந்த மணி லைஃப்பில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ட்விட்டரில் வந்து அவங்க வந்து மணி லைஃப்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் இந்த ஆர்டிக்கிள் வந்து வந்துருந்துச்சுங்க. பார்க்கும்போதே ரொம்ப குழுன்னு இருந்துச்சு மனசுக்கு. செபி ஸ்லாப்ஸ் 1 lakh பெனால்ட்டி, பேன் வேற பண்ணியிருக்காங்க போல. எத்தனை வருஷத்துக்கோ இல்லை எத்தனை மாசத்துக்கோ அப்படின்னு பார்க்கலாம். திருட்டுத்தனமாக கால்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தால, BTSTலாம் பண்ணுறேன்னு நிறைய பேரோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்காங்க. லிட்ரலி ஏகப்பட்ட பேரோட வாழ்க்கையை வந்து இவன் வந்து நடுத்தருக்கு கொண்டு வந்திருக்கான். அந்த மாதிரி BTST பண்ணுறங்கிற பேரில் எல்லாரையும் போட்டு பாடாப்படுத்தினதுக்கு இவனுக்கு வந்து இந்த தண்டனை வந்து ரொம்ப கம்மின்னு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இவனை வந்து ட்ரேடிங் பேன் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் வெறும் 6 மாசத்துக்கு தான். நான் அட்லீஸ்ட் 1 yearக்காவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் 6 monthsங்கிறது ரொம்ப கம்மி தான். ஃபைன் மட்டும் போடல. மிஸ்டர் ரவி கிட்ட இருந்து 30 lakhs வந்து ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அனிதா அனூப் அப்படிங்கிறவங்கிட்ட இன்டர்வியூ வந்து எடுத்திருக்காங்க போல, செபியோட சீஃப் ஜெனரல் மேனேஜரா. 30 lakhs வந்து அவனோட பேங்க் அக்கௌண்ட்ல ரிசீவ் பண்ண மாதிரி நாங்கள் வந்து எங்கள் இன்வெஸ்டிகேஷன்ல வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் ரீஃபண்ட் பண்ண சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கிள் இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. உள்ள வந்து பார்க்கும்போது தாங்க தெரியுது. சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு.
செபி ரிசீவ்ட் அ கம்ப்ளைண்ட் ஃப்ரம் ஒன் ரவிராஜன் அப்படிங்கிறாங்க. ரவிராஜன் ஒருத்தர் தான் இவனை பற்றி செபி கிட்ட கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க போல, இவன் இந்த மாதிரிலாம் சில்லற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ நம்ம எல்லாருமே இந்த ரவிராஜனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிக்கணுங்க. உண்மையிலேயே தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து பண்ணதுக்கு. ஆனால் எங்கே போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இன்னும் எனக்கும் தெரியல எப்படி அவங்க வந்து செபிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. ஸோ அதனால பை எனி சான்ஸ் இந்த ரவிராஜன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தேன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க எப்படி செபிக்கு வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இன்னும் இங்க ஏகப்பட்ட பேர் சுத்திட்டு இருக்காங்க. இவன்லாம் ஒரு ஆளே இல்லை, இவனை விட இன்னும் பெரிய ஆளுங்க நிறைய பேர் ஜாலியா சுத்திட்டு இருக்கானுங்க கால்ஸ்லாம் கொடுத்துட்டு. அவங்க எல்லாரையுமே கண்டிப்பா செஞ்சு விடணுங்க. இது வந்து பத்தாது, இவங்க வந்து ஏதாவது கமெண்ட் பண்றாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பண்ணாட்டியும் இந்த டிஜிட்டல் பிளாகர்கிட்ட நான் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக செபிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு மெத்தட் வந்து இருக்குது. அது வந்து கூடிய சீக்கிரம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நான் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ ஒரு வேலை இருக்கும். இங்கே வந்து பாருங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெய்லி லைவ் செஷன்லாம் வச்சு பிடிஎஸ்டி ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்துட்டு இருப்பான், அதுக்காண்டி இவ்வளோ சார்ஜ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போல். ஆனால் ஒரே ஒரு வருத்தம் தாங்க, செபி இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அந்த காசை வாங்கி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து கொடுத்தா நல்லது. அவன் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை வந்து ஏமாத்தியிருக்கான். எப்படிடா ஒவ்வொருத்தங்களுக்கும் ரீஃபண்ட் பண்ணுவான், எப்படி அந்த மக்களுக்கெல்லாம் போய் சேரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நல்லா ரீட் பண்ணி பார்த்தேன். ஸோ செபி ஆல்சோ ஆஸ்ட் மிஸ்டர் ரவி டு ரீஃபண்ட் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஆனால் அந்த மக்களுக்கு போய் சேரப்போகுதுங்கிற மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல. ஆஸ்க் டு ரீஃபண்ட் அப்படின்னு தான் மொட்டையாக போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து செபியே எடுத்து அவங்களோட பாக்கெட்டில் வந்து போட்டுக்கும்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணால் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு உண்மையிலே புரியலை. இவன் இப்படி ஸ்கேம் பண்ணதுனால செபிக்கு என்ன நஷ்டம் அடைஞ்சிச்சுன்னு எனக்கு வந்து சத்தியமாக புரியல. அவங்களுக்கு எதுக்கு அந்த காசு வந்து வரணும்? இதையும் பற்றி நான் டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ணிட்டு கண்டிப்பாக நான் வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% மக்களுக்கு போய் சேராதுன்னு தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? செபி வந்து அதெல்லாம் அந்த மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குமா, இல்லை இவனுங்களே ஆட்டையை போட்டுருவானுங்களா அப்படின்னு என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு பெரிய ஹெல்ப் வந்து பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவை வந்து தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், இந்த குணசண்முகாவோட வீடியோவை. ஸோ அதை வந்து பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்கள். எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டையும் தாண்டி வியூஸ் வந்து போயிருக்கு. 8000 வியூஸ் வந்திருந்தாலும் ஒரு 250 பேர் தாங்க லைக் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் லைக் பண்ணுறதுனால எனக்குலாம் காசுலாம் வரப்போகிறது இல்லைங்க. ஸோ காசு வந்து இந்த வியூஸ்னால தான் வரும். ஸோ அதுவும் எதுவுமே பெருசாக வராது. பாருங்கள், 8000 வியூஸ் வந்தாலே ஒரு $8 தாங்க வந்திருக்கு. ஸோ ஒரு 600 சில்லற தாங்க வந்திருக்கு. அதுலேயும் டேக்ஸ் போக 500 ரூபா பக்கம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ 8000 வியூஸுக்கே ஒரு 500 ரூபா பக்கம் தாங்க வரும். இந்த மாதிரி எனக்கு வருஷத்தில் ஒரு வீடியோ தாங்க போகும். ஸோ இன்னும் நிறைய பேர் நான் இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் எல்லாம் பற்றி பேசுறது காசு பண்ணுறதுக்காகங்கிற மாதிரி லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டுட்டேன். ஸோ அதை பற்றி இப்போ நம்ம வந்து பேச வேண்டாம். ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இந்த லைக் பண்ணுறதுனால எனக்கு எதுவுமே கிடைக்க போகிறது இல்லைங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி யூடியூபே ஒரு 4 பேருக்கு இதை போய் சஜஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி அவங்க வந்து அல்காரிதம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால மட்டும்தாங்க லைக் பண்ண சொல்கிறேன், மற்றபடி எதுவுமே இல்லை. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் எல்லாரும் லைக் பண்ணனா அந்த செபிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த ரவிராஜனுக்கு கூட போய் சேரதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அதுக்காண்டி நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அவர் வந்து பார்த்துட்டு நம்மக்கிட்ட வந்து அதை வந்து சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகலாம். சூப்பராக இன்னும் ஏகப்பட்ட ஸ்கேமர்ஸ் வந்து இருக்கானுங்க. ஆல்ரெடி இந்த டிசிப்ளின் ட்ரேடர்ஸ் ஜோன் அப்படின்னு ஒருத்தன் வந்து இருக்கான், வினோத் அப்படின்னு. ஸோ அவங்களும் கால்ஸ் கொடுக்குறாங்கிற பேரில் வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், தயவு செஞ்சு போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கால்ஸ் எவன்லாம் கொடுக்குறானோ அவங்களோட லிஸ்ட் எல்லாமே தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த லிஸ்ட்டை வந்து எடுத்து கண்டிப்பாக ஒரு வேலை வந்து பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து யூடியூப்லாம் பார்க்குறதே இல்லை. நான் வந்து யூடியூப் பார்த்து 1.5-2 வருஷம் பக்கம் வந்து ஆயிடுச்சுங்க. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து யூடியூப் பக்கமே போகிறதே இல்லை. நான் போடுற ஸ்கேம் வீடியோஸ் எல்லாருமே
என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் கொடுத்த டீட்டெயில்ஸ் அதாங்க இருக்கும். ஸோ எவனெல்லாம் இந்த மாதிரி கால்ஸ் கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சது இந்த டிசிப்ளின் ட்ரேடர்ஸ் ஜோன் வினோத்தும் இந்த இசட் கவுன்சில் வந்து இருக்கான்ல, லாஸ்ட் வீடியோவில் கூட மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அவனும் இந்த ஃபோரெக்ஸ்காண்டி கால்ஸ் கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கான்னு ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து சொன்னாங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான் எனக்கு இப்போதைக்கு தெரியுது. ஆனால் இன்னும் 30-40 பேருக்கு மேலே வந்து இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அதில் உங்களுக்கு தெரிஞ்ச லிஸ்ட் எல்லாத்தையும் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய அப்பாவி மக்களை சேவ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து என்ன இருந்தால் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.